உங்க வீட்ல மீன் வளர்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? முதல் விஷயம், உங்க வீட்ல குழந்தைங்க இருக்கு அப்டின்னா, அண்டர் வாட்டர் எக்கோ சிஸ்டத்த பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிஷ்ஷோட ஹேபிட்லாம் என்ன? அது என்னென்ன பண்ணும்? அத பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க. நம்ப ஃபிஷ்ஷ ஸ்விம் பண்றத பார்க்கறதுனால, நம்ப மென்டல் ஹெல்த் ரொம்பவே நல்லது. முக்கியமா சொல்லணும்னா, ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி, ஹை பிரஷர் இருந்தா அதையும் லோ ஆக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமா ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டி வைக்கிறதுக்கான காரணமே, வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்கன்னா, அவங்கள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு தான் வைக்கிறாங்க. மீன் தொட்டி உங்க வீட்டுக்கு அழக சேர்க்கும். மீனும் ஸ்விம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோக்கஸ் லெவல் அண்ட் மைண்டோட பீஸும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மீன் தொட்டி வைக்கிறோம் அப்படின்னா, அத நம்ப வாரம் வாரம் கிளீன் பண்ணணும். அதுக்கான ஃபுட் கரெக்ட் டைம் போடணும். இதனால பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. அதனால அவங்க டிசிப்ளின்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முக்கியமா உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா, மீன் தொட்டி வளர்த்தே ஆகணும். ஏன்னா, அப்பதான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும், டிசிப்ளினும் வரும். ஃபிங் ஹாய் அப்படின்ற ஜாப்பனீஸ் மெத்தட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் நேச்சுரலாவே பாசிட்டிவ் எனர்ஜிய அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒவ்வொரு வீட்லயுமே அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷ கண்டிப்பா வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிஷ் இருக்க வீட்ல பண கஷ்டம் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.